இது எப்படியா நான் எடுத்துட்டு போறது? நல்லா சுடுவோம். அந்த டம்ளரை மறந்துட்டு போறியா? நான் எடுக்க வேண்டியத வந்து உடனே எடுத்துட்டேன். அப்படியா? அப்ப ஓகே. வெறும் சப்பாத்தி மட்டும் சுட்டா போதுமா? ஒரு நாள் வச்சுக்கிறேன். மெல்ல நடமே நீ என்னாகும். உன் உடம்பு பஞ்சு மாதிரி மெதுன்னு இருக்கு. என்னையா உன் உடம்பு இரும்பு மாதிரி இருக்கு? எலும்பு உடம்பு அப்படித்தான் இருக்கும். இதுவரையிலும் என் இரும்பு புடியில இருந்து எலியில இருந்து எலிபென்ட் வரையில வேற எதுவுமே தப்புனது கிடையாது. வயிற்றுக்குள்ளதான் வாரிசு வளரும். ஆனா வயிற்றுக்கு வெளியில வெள்ளி டம்ளர் வளருத எல்லாம் உன் மச்சானுக்குதான். மச்சானுக்கா? ஓ உன் தம்பிக்கா? யாம் இருக்க பயமே. உன் தம்பிக்குனா வெள்ளி டம்ளர் என்ன, நாளைக்கு வெள்ளி குடத்தையே எடுத்துட்டு போ. அப்ப என் தங்கச்சிக்கு ஒரு மாப்பிளை பாக்கட்டுமா? ஸ்கூல் போறாயா? ஓ ஸ்கூலுக்கு போற சின்ன பொண்ணா? அவளுக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணணுமே. இந்த பூந்தொட்டியை கொண்டு போ. அவ தினமும் பூ வச்சுட்டு வாசனையா பள்ளி கொண்டு போலாம். நாளைக்கு எடுத்துக்கிறேன். அப்புறம் எடுத்துக்கிறியா? உன் தங்கச்சிக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு, உன் தம்பிக்கும் ஏற்பாடு பண்ணியாச்சு. உனக்கு ஏதாவது கொடுக்கணுமே. இந்த பூவை நீ சூடிக்க. நான் தான் ஆசையா சூட்டி விடுவேன். டாடா பை பை. டேங்க்ல தண்ணி இல்ல போல இருக்கே. ஐயோ என் வேலை காலி. என்ன தலைமூழ்கி எள்ளு நீர பொட்டு வச்சு என்னோட சேர வந்தா தேவத ஒரு ஒளிஞ்சு ஓடுத தேவதான்னு சொன்னேன். அதுக்குள்ள தேவதையா வந்தா இல்ல நம்பிதா மாதிரி பளபளன்னு இருக்கா. ஏ அப்பா இப்படி அழகா பார்த்தே கிடையாடா. சரி நில்லு, என்னத்தை மறைச்சு கொண்டு போற? நீயா கழுத்தி காட்டியா இல்ல கம்போச்சு காட்டுறா? போயா இங்க பாரு, நான் நெல்லுக்காரன். எனக்கு நெத்தில ஒரு கண்ணு உண்டு, அதான் எக்ஸ்ரே கண்ணு. நீ என்னென்ன வச்சிருக்கன்னு சொல்லட்டா? அது இருக்கு திருநெல்வேலிக்கு அல்வா கிட்ட சொல்லி கொடுத்து நான் தானே. என்ன வெளியே விட்டுடு, நீ கேட்டதெல்லாம் தர. என்ன சொல்ற? வேணும்னா இப்பவே தரவா? இங்க வேண்டாம், அந்த போய் பாத்துக்கிடுவான். நம்ம தோட்டத்துக்குள்ள போயிருவோம்.